வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி எஸ்கேவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நடிச்சிருக்கிற SK23 அந்த ப்ராஜெக்டோடைய அஃபிஷியல் டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துக்கு பார்த்தீங்கன்னா மதராசி அப்படிங்கிறதான் டைட்டிலாக வச்சுருக்காங்க. எஸ்கேவுடைய கெரியரில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்நீச்சல், காக்கி சட்டை, வேலைக்காரன், மாவீரன், அமரன், பராசக்தி, அந்த வரிசையில் இப்போ மதராசி. ஸோ இந்த டைட்டில்ஸ் எல்லாமே முன்னாடியே வந்த டைட்டில்ஸ் தான். மதராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படம் பெருசாக போகலை, நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது. பட் அந்த படத்தோடைய டைட்டில் தான் இப்போ SK23 ப்ராஜெக்ட்டுக்கு டைட்டிலாக வைக்கப்பட்டிருக்கு. எதனால மதராசி அப்படிங்கிற இந்த டைட்டில்? ஏன்னா இந்த மதராசிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்த்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து நம்மளை குறிக்கிற விதமாக பேசுகிற ஒரு சொல் தான் மதராசி. அப்போ இந்த படத்தில் நார்த் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் இந்த டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ AR முருகதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படமே வந்து நார்த்தில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிற ஒரு கதையாக வந்து இருக்கும். இந்த படத்தில் வரக்கூடிய நார்த் இந்தியன் கேரக்டர்ஸ், ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கதையே ஓப்பன் ஆகும் அப்படின்னுமே AR முருகதாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் மதராசி அப்படிங்கிற இந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில்லே வந்து நிறைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறதுமே வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் 2 கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெட் அண்ட் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலில் கொடுத்துருப்பாங்க. போஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்கேவுடைய ஃபேஸில் வந்து ஒரு பக்கம் ரெட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதனால 2 கலர்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மேபி இந்த படத்தில் எஸ்கேக்கு வந்து 2 ஷேடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஜினி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி சஞ்சய் ராமசாமி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து தலையில் அடிபடுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், அடிபட்டு மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, இப்போ எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கார், ஒரு 2 ஷேடு அந்த படத்தில் AR முருகதாஸ் எப்படி காமிச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் எஸ்கேக்கு 2 ஷேட்ஸ் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த மதராசி டைட்டில் டீசரில் எஸ்கேவை காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து நார்மலாக இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தலையெல்லாம் ஆட்டிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ AR முருகதாஸ் எப்படி கஜினி படத்தில் சஞ்சய் ராமசாமிக்கு வந்து மெமரி லாஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி கத்தி படத்தில் ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருப்பார், அவருக்கு வந்து ஐட் வெச்சிங் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மதராசி படத்துலையும் எஸ்கேவுடைய கதாபாத்திரத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன ப்ராப்ளம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எதனால அது கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். பட் இந்த ப்ராஜெக்டை பற்றி ஏற்கனவே நாம் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். இந்த படம் வந்து கஜினி சாயல்லையும் இருக்கும், துப்பாக்கி சாயல்லையும் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து விறுவிறுப்பான ஒரு ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, துப்பாக்கி டைப் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னும், ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஜினி படத்துடைய சாயல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மதராசி படத்தோடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்னது தான், 90% ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் 10% தான் வந்து பாக்கி இருக்கு. இன்னும் மூவி டீம் வந்து படத்தோடைய கிளைமேக்ஸ் போர்ஷனை ஷூட் பண்ணலை. இன்னும் ஒரு 12 டேஸ் கிளைமேக்ஸ் ஷூட் வந்து பேலன்ஸ் இருக்கு. அதை எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும். அதை எப்போ எடுப்பாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்கே வந்து பராசக்தி ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ பராசக்தியை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அந்த ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நடுவில் ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் இந்த 12 டேஸ் ஷூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் எஸ்கே வந்து இந்த மதராசி படத்தில் ஃபுல் பியர்ட் கெட்டப்பில் இருக்காரு, ஆனால் பராசக்தியில் வந்து பியர்ட் கிடையாது. ஸோ அதனால பராசக்தி முடிச்சுட்டு பியர்ட்லாம் வளர்த்து கொஞ்சம் வெயிட் போட்டு தான் வந்து இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை முடிப்பாருன்னு நினைக்கிறேன். பொதுவாக அனிருத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணாலுமே அந்த படத்தோடைய டைட்டிலை வச்சே ஒரு ட்ராக் ஒன்று ரெடி பண்ணிடுவார், எப்படியாவது கிரியேட் பண்ணிடுவார். அதை வச்சு கூட அவரை பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. இப்போ மதராசி டைட்டில் டீசரில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் டீசருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த மாதிரி டைட்டிலை வச்சு கிரியேட் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதுவுமே இருக்காது. அப்போ இந்த படத்துக்கு அவர் போடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கும் அவர் போட்டிருக்காரு. டைட்டில் மதராசிங்கிற அந்த டைட்டிலை வச்சே ஒரு ட்ராக் ஒன்று ரெடி பண்ணிட்டாராம். பட் அந்த ட்ராக்கை வந்து இந்த டைட்டில் டீசரில் வந்து ஃபிட் பண்ண முடியல. ஏன்னா இந்த டைட்டில் டீசரை இவங்க கட் பண்ண விதத்துக்கும் அந்த ட்ராக்குக்கும் சிங்க் ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த ட்ராக்கை வந்து யூஸ் பண்ணலை. ஆனால் அந்த ட்ராக் வந்து இருக்குது. மேபி ஃபியூச்சரில் படத்தோடைய டீசர் ட்ரெய்லரில் வந்து யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக படத்துலையும் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி எஸ்கே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டாரு. அதுலேயும் இந்த மதராசி படம் வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாக இருக்குங்கிற மாதிரி AR முருகதாஸ் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் எல்லாருமே AR முருகதாஸுடைய கம்பேக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தோடைய டைட்டில் டீசர் பார்க்கும்போது ப்ராமிசிங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து AR முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் முருகதாஸ்க்கு 2 படம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கந்தர் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கப்புறம் தான் இந்த மதராசி படம் வந்து ரிலீஸ் ஆகும். இதில் வேற சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது AR முருகதாஸ் எடுத்த சர்க்கார் தர்பார் ரெண்டுமே வந்து சரியாக போகலை. 2 படத்தோடைய டைட்டிலோடைய லாஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா R. அதே மாதிரி இப்போ அடுத்து AR முருகதாஸ்க்கு ரிலீஸ் ஆக போகிற படத்தோடைய டைட்டில் வந்து சிக்கந்தர், சிக்கந்தருடைய லாஸ்ட் லெட்டர் வந்து R. ஸோ அதனால் அந்த படமும் வந்து சரியாக போகாது அப்படின்னும், அதே மாதிரி AR முருகதாஸ் கெரியரில் துப்பாக்கி, கத்தி, கஜினி இந்த படங்களுடைய டைட்டிலோடைய லாஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா I.
அதே மாதிரி இப்போ எஸ்கே வச்சு அவர் எடுத்திருக்கிற மதராசியோடைய லாஸ்ட் லெட்டர் ஐ. ஸோ இந்த படம் வந்து செமையாக ஓடும், இதுதான் ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு ப்ரெடிக்ஷன் சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையாக போதா இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மதராசி படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போகிற ஜெயிலர் 2. ஜெயிலர் படத்தில் மலையாளம் ஆக்டரான விநாயகன் அவர் தான் மெயின் வில்லனாக நடிச்சிருப்பார். இப்போ ஜெயிலர் 2ல் யார் வில்லனாக நடிக்க போகிறா, யார்கிட்ட டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு மலையாளம் ஆக்டரான செம்பன் வினோத் வந்து விக்ரம் படத்தில் நடிச்சிருப்பார், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. மேபி அவர் இந்த படத்துக்குள்ளே வில்லனாக வந்தால் வரலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா கூட இந்த படத்தில் வில்லனாக நடிக்கலாம், அவர்கிட்டயுமே டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த நியூஸ் பற்றி நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா செமையாக தான் இருக்கும். எஸ்ஜே சூர்யா சூப்பர் ஸ்டார் காம்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா பயங்கர பிஸியாக இருக்கார். அதுவும் வில்லனாக நிறைய படங்களில் பேக் டு பேக் நடிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ ஜெயிலர் 2லையும் அவர் வில்லனாக வருவாரா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. நமக்கு கிடைச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா செம்பன் வினோத் கிட்ட டாக்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, என்ன ஆக போகுது அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். அண்ட் இந்த ஜெயிலர் 2 படத்தோடைய டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 400லேருந்து 450 கோடிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த 450 கோடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் சூப்பர் ஸ்டாருக்கு சம்பளமாக போயிடும். டைரக்டர் நெல்சன் அவருக்குமே ஒரு பெரிய சம்பளம் தான் வந்து கொடுக்கப்படும். 30லேருந்து 50 கோடிக்குள்ளே அவருக்கு ஒரு சம்பளம் இருக்கும். அனிருத்துக்கு ஒரு பெரிய சம்பளம் இருக்கும். இது இல்லாமல் மீதி டெக்னீஷியன்ஸ், மீதி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி, 300லேருந்து 350க்குள்ளே கூட வரலாம். மீதி காஸ்ட்டுக்கு தான் வந்து மேக்கிங் காஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ ஒரு பெரிய படமாக வந்து உருவாகிட்டு இருக்கு. எப்படி உருவாக போகுது, எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்சியூ ஃபேன்ஸுக்கு சூப்பரான ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக எல்சியூவில் ரிலீஸ் ஆன படம் வந்து லியோ, அடுத்து வரப்போகிற படம் வந்து கைதி 2க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் இருக்குது, விக்ரம் 2 இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் இருந்தாலுமே நடுவில் வந்து எல்சியூடைய ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து லோகேஷ் கனகராஜ் எடுத்து முடிச்சிட்டாரு, அதை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக ஒரு போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியாமல் இருந்தது. இப்போ வர அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் மார்ச் 14ஆம் தேதி அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன மார்ச் 14, அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கி தான் லோகேஷ் கனகராஜோடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த ஆரிஜின் ஆஃப் எல்சியூவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் மூவி டீம் இருக்காங்க. ஏகே நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஏகே அவருடைய போர்ஷன்ஸை எப்பயோ முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் அவர் இல்லாத மற்ற போர்ஷன்ஸ், நான் ஏகே போர்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மூவி டீம் வந்து அப்பப்போ ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் கிட்ட ஷூட்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்களாம். ஸோ அந்த ஷூட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் குட் பேட் அக்லி படத்திலிருந்து அப்டேட் வரும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் வீக் இல்லை ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு டேட் வந்து சொல்லியிருந்தோம், மார்ச் 6ஆம் தேதி குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ரிலீஸ் ஆக போதா இல்லையா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.